வணக்கம் நேயர்களே, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்ட்ரோ போடுறேன். வெல்கம் டு டிராவல் வித் கார்த்திக். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 300 இல்லை 400 வீடியோ எடுக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம்ல வந்து நம்ம நேராக போனால் சென்னை 1 இருக்குங்க. ஸோ அதுக்கிட்ட ஹெச்என்எஸ் ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு வெளில ஒரு குட்டி கடை ஹாப்பி பைட்ஸ், அப்படியே திருப்பி காமியா, ஹாப்பி பைட்ஸ்னு ஒரு கடை இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் முதல்ல தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம டிராவல் கார்த்திக்ல நம்ம குடும்பம் வந்து 2 பேர் வந்துட்டாங்க, சதீஷ் தனசேகர். ஸோ இந்த இதில் தனசேகர் வந்திருக்கான். அண்ட் இந்த இடத்துல வந்து க்ளோசிங் டைம்ல வந்துட்டு, அதாவது சண்டே ஈவினிங் டைம். வீக் டேஸ்னா உங்களுக்கு தான் தெரியுமே எவ்வளோ கூட்டம் இருக்கு. நீங்கள் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்கு, அண்ட் மதுரை கிச்சன் ஒன்று வச்சிருக்காங்க, காஃபி ஷாப்லாம் வச்சிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் போக போறது இல்லை. ப்ரோ போய் மீட் பண்ணிட்டு நைட்டு க்ளோசிங் டைம்ல என்ன இருக்கு அதை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் உண்மையிலேயே முதல்ல கொடுத்த மாதிரி அதே இதை மெயின்டைன் பண்றாரா இல்லையா இந்த வீடியோல பார்க்க போறேன். வெல்கம் டு சூப்பர். வந்து மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதாச்சும் ஒரு 500-600 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது மீட் பண்ணோம். இன்னைக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர் தொட போறேன். அண்ட் நான் பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் வந்து உங்களை மறந்துருப்பாங்க. சொல்லுங்க உங்க பேரு. என் பேர் பாலாஜி. பாலாஜி, சொல்லுங்க, இங்க வந்து நம்ம துறைப்பாக்கத்துல ஹாப்பி பைட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ். இது 8 இயர்ஸ். அண்ட் டைமிங்ல போட்டுட்டு 10 to 10. 10 to 10 நீங்க என்ன மெனுல போட்டுக்கிட்டு இருக்கீங்க? Burgers, sandwich, momos, and fried items, french fries, nuggets, all the bites items. ஓகே, நான் வரும்போது பார்க்கும்போது இவர் குண்டா இருந்தாரு, இப்ப பார்த்தா ஒல்லி ஆயிட்டாரு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நான் ஆயிட்டேன். அண்ட் பாலாஜி ப்ரோ, என்ன புதுசா மெனுல வந்து என்ன ஐட்டம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்க? புதுசா வந்து இப்போ மமோஸ்ல ஆல்ரெடி ரெகுலரா ஆஸ் யூஷுவலா ஸ்டீம் மமோஸ், ஃப்ரைட் மமோஸ் இருக்கும். இப்போ புதுசா குர்குரே மமோஸ் அண்ட் பேன் ஃப்ரைட் மமோஸ். இந்த ஐடியால எப்படி உங்களுக்கு தோணுது? எல்லா கஸ்டமர் ரெகுலரா சாப்பிட்டு போர் அடிக்குது. புதுசா ஸ்டீம் ஃப்ரைடு ஆஸ் யூஷுவலா எல்லா ஷாப்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் புதுசா டிஃப்ரெண்டா ஆல்மோஸ்ட் புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கிற மோமோஸ் கிட்ட மக்கள் கிட்ட என்ன வரவேற்பு? ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது யோசிச்சு சாப்பிடுறாங்க, மீன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்ஸ் சாப்பிட்ட பிறகு திருப்பி அதை ரிப்பீட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க எனக்கு தெரியும். எனக்காக நீங்க சொன்ன இந்த குர்குரே மோமோஸ், பேன் ஃப்ரைட் மோமோஸ் பண்ணி கொடுங்க. அதை சாப்பிட்டு மக்கள் கிட்ட எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் அதுக்கு முதல்ல ப்ரோ, இப்போ ஈவென்ட் ஆர்டர்லாம் எடுத்து பண்றீங்களா? பண்றோம். எவ்வளவு மினிமம் ஆர்டர்? இந்த மினிமம் ஆல்மோஸ்ட் இருக்கு ஒரு 5000 அந்த மாதிரி. ஓகே. இந்த துறைப்பாக்கம் சரௌண்டிங்ல மட்டும் சரௌண்டிங்ல பண்றோம். சரி ப்ரோ, ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. எனக்கு மோமோ ரெடி பண்ணுங்க. ஓகே. நீங்க பாக்குறீங்க தெரியுமா, இது மோமோஸ்லயே வந்து ரொம்ப டிஃபரெண்டான மோமோஸ் வந்து நான் வேற எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லை. இங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மேல அப்படியே காமியா, இங்க மோமோஸ் இருக்கா? மோமோஸ்ல வந்து ஸ்டீம்டு, ஃப்ரைடு, பேன் ஃப்ரைடு இருக்கு. ஆனா குர்குரேன்னு சொல்லிட்டு இங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா மயோ வித் மோமோ சாஸ் கொடுத்துருக்காங்க. மோமோஸ்க்கு பாக்குறதுக்கே சட்னி மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து 100% பியூர் நான் வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் இல்லை. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பின்னாடி ஒருத்தர் வெஜிடேரியனா இருக்கேன், அவங்க முன்னாடி. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோமா? அண்ட் ப்ரோ, பாக்குறது கலர்ஃபுல்லா இருக்கு. ஏதாவது அடிக்டிவ் ஆட் பண்றியா? இல்ல, சீக்ரெட் மசாலா தானே சொல்லுவேன். ஓகே, சரி, ஓகே, நான் சாப்பிட்றேன், ட்ரை பண்றேன். காமிங்க. எடுக்கும் போதே வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கு, ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் முதல்ல இவங்களுடைய தலைவா, எப்படி தலைவா?
இது பாக்குறீங்களா, இது வந்து pan fried மோமோஸ். இது அப்படியே கொஞ்சம் திருப்பி ஜூம் பண்ணி இதை காமிங்க. இது வந்து குர்குரே பாத்தீங்கன்னா வந்து நல்லா கிரன்ச்சியா வந்து இருக்கு. இதோட டேஸ்ட் ரிவ்யூ எண்ட்ல சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா pan fried வந்து நல்லா சாசியா இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. ஏய் நல்லா சூடா இருக்குப்பா. ஏய் நறுக்குன்னு இருக்கு இதோட டேஸ்டும். செம்ம. செம்ம சூடா சாசியா மட்கவா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணும். புது புதுசா யோசிச்சு வச்சிருக்கேன் அந்த தலைவன். ஃபைனல் ரோல் போட்டுக்கிட்டு இருக்கான். அதை சாப்பிட்டு எண்டிங் நான் சொல்றேன் ரிவ்யூ. எவ்வளோ நேரம் ஆகும் தான் தெரியல. வெயிட் பண்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏய் வந்துச்சுடா. இது பேரு சிக்கன் கிறிஸ்பி பராத்தா ரோல். சிக்கன் கிறிஸ்பி பராத்தா ரோல். உள்ள சிக்கனோட ஸ்டஃபிங் காமியா எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா? பா இது பரோட்டாவில் விட்டுக்கட்டையாப்பா, இவ்வளவு பெருசா வச்சுக்கிறப்பல. சரி சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம் சூடாகுதுடா. இது சூப்பரா கொடுத்துருக்காங்கடா. நடுவில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா எவ்வளவு பீஸ். சரி நம்ம இந்த சைட் சாப்பிடுவோம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் முதல்ல சாப்பிட்ட இந்த ரெண்டு இது மாதிரி இல்லாம கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் பரோட்டா ரோல் வந்து டேஸ்ட் சொல்றேன், முடிச்சிடுறேன். அண்ட் முதல்ல சாப்பிட்ட இந்த குர்குரே மோமோ இருக்குல்ல, கிட்டத்தட்ட நம்ம அந்த கேஎஃப்சி கிரன்ச்சி கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. சூடா சாப்பிடும்போது வேற லெவலு. அண்ட் ரெண்டாவது சாப்பிட்ட இவங்களுடைய pan fried மோமோ சான்ஸே இல்லைங்க, என்னோட ஃபேவரெட். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாசியா சூடா இருக்கும்போது சாப்பிடும்போது டேஸ்டே வேற ரகமா இருக்கு. அண்ட் மூணாவது வந்து இவர் கொடுத்த அந்த கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் பரோட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு இவர் நார்மலா வந்து இந்த குவான்டிட்டி தான் கொடுப்பாராம். ஒரு குவான்டிட்டி வந்து ஒருத்தருக்கு மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் ரேட் எல்லாமே வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் என்னங்க, ஒரு 70 ரூபா ஆரம்பிச்சு இந்த மேக்ஸ் டு மேக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. காம்போ அதான் தெய்வமே, அதெல்லாம் நீ சொல்லிட்டேன். எண்டிங் வந்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மெனு பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் பர்கர் இருக்கு, மோமோஸ், சாண்ட்விச்சஸ், அதுலயே வெஜ் நான்வெஜ் டெசர்ட் இருக்கு, பரோட்டா ரோல், அண்ட் அதுலயே காம்போஸ் நிறைய இருக்கு. அண்ட் நீங்க வந்து நம்ம துறைப்பாக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஹெச்என்எஸ் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதாங்க முன்னாடி சென்னை வனுக்கு முன்னாடி லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஐடி கம்பெனில வேலை பண்ற மாதிரி குமிஞ்சு இருப்பாங்க. சாட்டர்டே சண்டேங்கிறதுனால தான் வீட்டுல பையாலாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இருக்கு ஹாப்பி பைட்ஸ். இங்க வந்து சாப்பிடும்போது மனசும் ஹாப்பி, வயிறும் ஹாப்பி, ஒரு சந்தோஷம் ஒரு பைட்ல இருக்கு. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க நான் ஃபிளாஷ் பண்றேன். கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க மெனு. நீங்க துறைப்பாக்கம்ல எங்கேயாச்சும் நல்ல நான்வெஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த நான் ரெஃபர் பண்ணுவேன். ப்ரோ வாழ்த்துக்கள். ப்ரோவோட இன்னொரு அவுட்லெட் வந்து திருவள்ளூர்ல இருக்கு. கூடி சீக்கிரம் நம்ம சேனல் அது போட போறோம். அண்ட் இவங்க அட்ரஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வீடியோல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன், கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோல சந்திப்போம். டேக் கேர், பாய்.